வணக்கம் நண்பர்களே. இது VDL விளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. வீர யுக நாயகன் வேள்பாரி கதைய கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாரையும் தட்டியங்காட்டு போற பாக்குறதுக்காக கூட்டிட்டு போறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. 5ஆம் நாள் போர் முடிவடைஞ்சது. 2 தரப்பு படை வீரர்களும் தங்களோட பாசறைக்கு திரும்பினாங்க. சேரன் செங்கன சோழனின் கூடாரத்துக்கு வந்தான். குலசேகர பாண்டியனோட கூடாரத்துக்கு பொதிய வெப்பன் போனான். எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த இரவு நேரமும் வந்தது. பொழுது இருளத் தொடங்கின உடனே மேட்டுக்கரையிலிருந்து ஒரு பல்லக்கு புறப்பட்டது. வழிகாட்டியாக முன்னால போனான் காராளி. அவன் மனம் அளவு கடந்த பதட்டத்துல இருந்துச்சு. இன்னைக்கோ நாளைக்கோ பொற்சுவையை அழைச்சிக்கிட்டு வர்றதா கபிலர்கிட்ட சொல்லிட்டு வந்திருந்தான். வேந்தர்களோட யானைப்படை வீரர்கள் காடுகளுக்குள்ள அங்கொன்றும் இங்கொன்றுமா இருந்தாங்க. இன்றைய ஒரு பொழுது கடந்து போயிருச்சுன்னா பதுங்கி இருக்கிற எல்லாருமே வெளியேறி போயிடுவாங்க. அதனால நாளை இரவு இரளிமேட்டுக்கு போகலாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் பொற்சுவை கேட்கவே இல்லை. இன்றே போக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மிகுந்த பதட்டத்தோட முன்னால போயிட்டு இருந்தான் காராளி. அவன் இருக்கும் இடத்திலிருந்து இரளிமேட்டுக்கு போக குறுக்காக நடந்தா 2 பொழுதுகள்ல போயிடலாம். ஆனா புதர்கள் நிறைந்த அந்த பாதையில பல்லக்க தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால சுத்திட்டு போற ஒத்தையடி பாதை வழியா போயிட்டு இருந்தாங்க. இரவு வேலை அப்படின்றதால அவனோட பதற்றம் அதிகமாகவே இருந்துச்சு. அவனுக்கு இந்த மலைப்பகுதி நல்லாவே தெரியும். விலங்குகளால எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறதில்ல. ஆனால் இளவரசியாரின் பயணத்தை வேந்தர் படையினரோ வெங்கல் நாட்டினரோ பார்த்திடக்கூடாது. அப்படி பார்த்துட்டாங்கன்னா இளவரசியோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அதனால ரொம்ப எச்சரிக்கையோட அழைச்சிட்டு போறான். பல்லக்குக்குள்ள பொற்சுவையும் சுகமதியும் எதிரெதிரா உட்கார்ந்திருந்தாங்க. அது ஒரு பெரிய பல்லக்கு கிடையாது. ஒருத்தர் மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு குறும் பல்லக்கு தான். ஆனால் அதுல 2 பேர் பயணிச்சாங்க. நான் இறங்கி நடந்து வருகிறேன் அப்படின்னு சுகமதி எவ்வளவோ சொல்லி பாக்குறா. பொற்சுவை கேட்கவே இல்லை. நீ பல்லக்கில் தான் வர வேண்டும் அப்படின்னு உள்ளவே உட்கார வச்சுக்கிட்டா. அன்னகர்கள் பல்லக்க தூக்கி நடந்தாங்க. இந்த சிறிய இடத்துல நீங்கள் தனியே அமர்ந்து வருவதுதான் வசதியாக இருக்கும். இப்போது பாருங்கள், கால் நீட்ட கூட முடியாமல் குறுக்கி உட்கார்ந்திருக்கிறீர்கள். எனது மனதுக்கு வேதனையாக இருக்கிறது. நான் இறங்கி நடந்து வருகிறேன் இளவரசி அப்படின்னு சொல்லி பல்லக்க விட்டு இறங்க மறுபடியும் அனுமதி கேட்கிறா. எனது வாழ்வின் மிக முக்கியமான இந்த நேரத்தில் நீ எனக்கு மிக அருகில் இருக்க வேண்டும் சுகமதி. எல்லா நேரங்களிலும் நான் உங்களுக்கு அருகில் தானே இருக்கிறேன் இளவரசி. இளஞ்சிரிப்போட பொற்சுவை சொல்றா. நீ என்னை விட்டு அகலாத நிழல். ஒளியின் போது நிழல் வெளியில் இருக்கும். இருளின் போது நிழல் உள்ளுக்குள் வந்து உட்கார்ந்து கொள்ளும். அதனால்தான் இந்த இருளில் என் அருகில் உன்னை உட்கார வைத்துக் கொண்டேன். பொற்சுவையின் சொற்கள் அன்பால மயக்குது. ஆனா அன்பை பெற தகுதியானவங்க தான் அதை உள்வாங்கணும். சுகமதியோ தனக்கு அந்த தகுதி இல்லை அப்படின்னு எப்பவுமே நம்புறவ. தான் பொற்சுவையின் பணிப்பெண். நீரோ பாலோ தேனோ தன் மீது எது கொட்டினாலும் உள்ளிறங்க அனுமதிக்காத கல் போலத்தான் பணிப்பெண்ணின் மனம் இருக்க வேண்டும் அப்படின்னு சின்ன வயது முதல் சொல்லி வளர்க்கப்பட்டவ. அதனால சுகமதியை இந்த வார்த்தைகள் ஒண்ணுமே செஞ்சிடாது. ஆனாலும் பொற்சுவையோட வார்த்தைகளை வேறு திசைக்கு மாற்ற விரும்பி பேச ஆரம்பிக்கிறா சுகமதி. பல்லக்குல சிறு கண்ணாடி குடுவையில விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. பொற்சுவையோட முகத்தை உத்து பார்த்துக்கிட்டே சொல்றா. நீண்ட காலத்துக்கு பிறகு உங்களின் முகம் பூத்து மிளிர்கிறது இளவரசி. அப்படியா அப்படின்னு மகிழ்வு பொங்க கேட்டவ, பல ஆண்டுகளுக்கு பிறகு ஆசானையும் பார்த்தறியாத பாரியையும் காணப்போகிறேன் அல்லவா. எனது முகம் மலராமல் என்ன செய்யும். நான் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறேன் சுகமதி. எனக்குள் கவிதைகள் ஊற்றெடுக்கின்றன. சக்கரவாக பறவை வந்திறங்கும் நாளன்று நாம் எப்படி மகிழ்ந்திருப்போமோ அதை விட பல மடங்கு மகிழ்வில் மனம் கூத்தாடுகிறது. எனது மனமும் மகிழ்வில் தான் இருக்கிறது இளவரசி. அதே நேரம் உள்ளுக்குள்ளிருக்கும் அச்சம் நேரம் கூட கூட பெருகுகிறது. ஏன்? இந்த பயணத்தின் ரகசியம் வெளியில் தெரிந்துவிட்டால் இந்த பயணத்தின் நோக்கம் நிறைவேறுகிறதா என்பதுதான் முக்கியம். மற்றதெல்லாம் பொருட்டல்ல. நீங்கள் ஒரு முடிவெடுத்து விட்டால் அந்த முடிவை மட்டும்தான் பொருட்படுத்துவீர்கள். நீங்கள் எடுக்கும் எந்த முடிவையும் விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம். போர்க்களத்தை விட்டு நாகக்கரட்டுக்கு வந்த பின்னால கூடாரங்கள்ல ஆயுதங்களை வச்சுட்டு வீரர்கள் உணவருந்தினாங்க. இன்றைய போர் சிறு பாதிப்பு கூட யாருக்கும் ஏற்படாத வகையில் முடிவுக்கு வந்தது. உணவருந்தி முடித்தவுடனே இரவாதனின் தலைமையிலான விற்படையின் பெரும் பிரிவு தென் திசை நோக்கி புறப்படுது. இருட்டுக்குள்ள குதிரைகள் வேகமா போயிட்டு இருக்குது. கொஞ்சம் நீண்ட பயணம் தான் அது. குளவன் திட்டின் பின்புறத்தை அடையிறதுக்காக குதிரைகள் வேகமா போயிட்டு இருந்துச்சு. வீரர்கள் வர்றதுக்கு முன்னாலேயே அங்கு எண்ணற்ற தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டு
எல்லா விதமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்துச்சு. நேற்றிரவே இந்த திட்டம் பேசப்பட்டுட்டதால அதற்கான ஏற்பாட்டை முன்கூட்டியே தொடங்கிவிட்டான் இரவாதன். இந்த வேலைக்காக பகல் முழுவதும் இந்த இடத்துல பல பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. வீரர்கள் வந்து சேரும்போது அவங்களோட பயிற்சிக்கான ஆயத்தம் முழுமை பெற்றிருந்தது. இந்த தாக்குதலுக்கு இரவாதனுடன் பிடரிமானும் கரிணியும் தலைமையேற்க இருந்தாங்க. மூஞ்சலுக்குள் 3 விதமான தாக்குதலை நடத்த வேண்டியிருந்தது. கவச உடை பூண்ட அகப்படை வீரர்களை தாக்கி அழிக்கிறது ஒண்ணு. பொய்க்கூடாரங்கள்ல குவிந்துள்ள வீரர்கள் சாரி சாரியாக வெளிவந்து தாக்குதலை தொடுப்பாங்க. அவங்கள தாக்கி அழிக்கிறது 2. நீலன் இருக்கும் கூடாரம் நோக்கி முன்னேறி போய் அவனை மீட்கிறது 3. இந்த 3மே தனித்தனியான தன்மைகளோடு செய்யப்பட வேண்டிய தாக்குதல்கள். மூஞ்சலுக்குள் நுழையவிருந்த அனைத்து வீரர்களுக்கும் நடத்தப் போகும் தாக்குதலை பற்றிய முழுமையான புரிதல் தேவையா இருந்துச்சு. இரவாதன் முன் சொன்னபடியே மூஞ்சலின் முழு வரைபடம் ஆயத்த நிலையில இருந்துச்சு. அதை வச்சுதான் தாக்குதல் திட்டத்தை தன்னோட படைக்கு விளக்க தொடங்குறான். இரவு முழுமைக்கும் நீளும் பயிற்சி தொடங்குது. அதே சமயத்துல வெங்கல் நாட்டின் கடைசி குன்றை கடந்து பல்லக்கு பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு. மலை மீது பல்லக்கை தூக்கிட்டு போறது உள்ளுக்குள் அசைவும் சரிவுமா இருந்துச்சு. அந்த சின்ன பல்லக்குல 2 பேர் எதிரெதிரா உட்கார்ந்ததால சரிவில் இறங்கும் போதும் மேட்டில் ஏறும் போதும் பிடித்து கொள்ள வசதியா இருந்துச்சு. தன்னோட கையோ காலோ பொற்சுவை மேல படும்போதெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தா சுகமதி. அன்னகர்கள் பெருஞ்சரிவு ஒண்ணுல பல்லக்கை இறக்கிக்கிட்டு இருந்தாங்க. முன்பக்கமா கால் மடக்கி உட்கார்ந்துட்டு இருந்த சுகமதியின் கால்களை இறுகி பிடிச்சுக்கிட்டு சரிஞ்சு விடாம தன்னை நிலைநிறுத்திக்கிட்டா கொச்சுவை. சுகமதியோ தனது கால் பகுதியை இளவரசி பிடிச்சப்போ துடிச்சு போறா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் விலக முடியல. ஆனால் பொற்சுவையோ சரிஞ்சுகிட்டு இருக்கிறதால மட்டும் பிடிக்கல. அவளுக்கு அது பிடிச்சிருந்தது. உனது கை எனது உடலில் பட்டால் அத்தனை முறை மன்னிப்பு கோருகிறாயே, எனது கை உனது காலில் பட்டால் என்ன செய்வாய் அப்படின்றது போலத்தான் இருந்தது அவளோட செய்கை. பல்லக்கு சரிவு நிலையிலிருந்து சற்றே சமநிலையை அடையுது. பொற்சுவை பல்லக்குல இருந்து சிறுமணியில் ஓசை எழுப்புறா. அன்னகர்கள் நடக்கிறத நிறுத்திட்டு தாங்குகோல்களால பல்லக்குக்கு முட்டு கொடுக்கறாங்க. முன்னால போயிட்டு இருந்த காராளி வேக வேகமா பல்லக்கு பக்கத்துல வந்து நிக்கிறான். திரையை கொஞ்சமா விலக்கி, வெங்கல் நாட்டின் 6 ஊர்களின் எல்லையை கடந்து விட்டோமா அப்படின்னு கேக்குறா. இன்னும் சிறு பொழுதில் கடந்து விடுவோம் இளவரசி, பள்ளத்தாக்குக்கு அருகில் வந்து விட்டோம் அப்படின்றான். விரைவுபடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரைய மூடிக்கிறா. அன்னகர்கள் மறுபடியும் நடக்க தொடங்குறாங்க. ஏன் இளவரசி இவ்வளவு முக்கியமாக கேட்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறா சுகமதி. அன்னகர்கள் முழு வேகமாக நடக்க தொடங்கும் வரை அமைதியா இருந்துட்டு சொல்றா. இந்த போரின் ஒரு பகுதி தான் தட்டியங்காட்டில் நடக்கிறது. இன்னொரு பகுதி இந்த 6 ஊர்களில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. புரியாம விழிக்கிறா சுகமதி. இந்த 6 ஊர்க்காரர்கள் தான் போரிலே ஈடுபட மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்களே, பிறகு எப்படி? அதனால் தான் எல்லா வகையான உளவு தொழிலுக்கும் இந்த ஊர்கள் களமாக அமைந்துவிட்டன. மூவேந்தர்களும் தனித்தனியாக இந்த ஊரார்களை கொண்டு வரம்பை உளவு பார்க்கின்றனர். ஒற்றர்களே அரசனின் கண்கள். மூவேந்தர்களின் கண்களும் இங்குதான் நிலை கொண்டுள்ளன. கொஞ்சம் அதிர்ச்சியோட சுகமதி கேட்கிறா. அப்படி என்றால் நாம் செல்லும் செய்தி கூட உளவு பார்க்கப்பட்டிருக்குமா? சுகமதியோட கண்களை உத்து பார்த்துக்கிட்டே பொற்சுவை சொன்னா. பேரரசர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கும் போது நாம் என்ன செய்கிறோம் என்பதையும் அவர்கள் அறிந்திருக்க வாய்ப்புண்டு அல்லவா? பேரரசர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்களா இளவரசி? அந்த செய்தியை அறிந்ததால் தான் இன்றே செல்ல வேண்டும் என முடிவு செய்தேன். போரை நிறுத்துவதற்கான பேச்சுக்குத்தானே பாரியை பார்க்க போவதாக கூறினீர்கள். அது கடந்த வார சூழல். இனி இந்த போரை யாராலும் நிறுத்த முடியாது. அந்த நிலை கடந்து விட்டது. அப்படியென்றால் யாருடைய வெற்றிக்காவது உதவப் போகிறீர்களா? வெற்றி தோல்வியை போர்க்களம் தான் தீர்மானிக்கும். அதில் நாம் ஏன் உதவ வேண்டும்? பிறகு இந்த பயணத்தின் நோக்கம்தான் என்ன? பாரியை சதியால் வீழ்த்த திட்டமிட்டுள்ளனர். இன்றிரவு அந்த சதி நிகழப் போகிறது. அதை தடுக்கவே நான் போகிறேன். நீங்கள் சொல்வது உண்மையா இளவரசி? நம் பேரரசரா இந்த செயலை செய்ய போகிறார்? நம் பேரரசர் அல்ல, சோழ பேரரசர் அந்த செயலை செய்ய போகிறார். சற்றே நிம்மதியாகிறா சுகமதி. தன்னோட பேரரசுக்கு எதிரான செயல்ல தாம் ஈடுபடல அப்படின்றது அவளோட பெருமூச்சுக்கு காரணமா இருக்கலாம். ஆனால் அதை பொற்சுவ கவனிக்காதது போல இருந்துக்கிறா. கொலை செய்தியை நிறுத்தப் போகும் போது கூட உங்களின் முகம் பதற்றம் ஏதுமின்றி இருக்கிறதே. செய்ய போகும் செயலின் முக்கியத்துவம், சிறு ஐயம் கூட எனது நடவடிக்கையின் மீது ஏற்பட்டு விடக் கூடாது என்பதில் உள்ள தெளிவு
உண்மையில் எனது வாழ்நாளில் இவ்வளவு பதற்றத்தை நான் இதற்கு முன்னர் அடைந்ததில்லை. ஆனால் அதை வெளிக்காட்டிவிடக் கூடாது என்பதில் முழு கவனத்தோடு இருக்கிறேன். எனது முகம் முழுமையாக பூத்திருக்கிறது என்பதை நீயே நம்பிய பிறகு வேறு யார் ஐயம் கொள்ள முடியும்? இந்த பயணத்தின் தன்மை இப்போதான் சுகமதிக்கு முழுமையா புரியத் தொடங்குது. நான் மறுபடியும் கேட்கிறேன். இதனால் உங்களுக்கு ஆபத்து ஏதும் வந்து விடாதே? அது நம் பேரரசர் எவ்வளவு ஒற்றறிகிறார் என்பதை பொறுத்தது. இளவரசியாரின் செயலை அவ்வளவு துல்லியமாக ஒற்றறிகின்றனரா? ஆம். காராளியின் எல்லா நடவடிக்கைகளும் அவர்களால் கண்காணிக்கப்படுகின்றன. நடுங்கி போற சுகமதி. என்ன சொல்கிறீர்கள் இளவரசி? அவனை நம்பித்தானே இந்த பயணத்தையே மேற்கொள்கிறோம். அப்படியென்றால் இது உறுதியாக ஆபத்தில் போய்த்தான் முடியும். காராளியிடம் பொய்யில்லை. அவன் உண்மையான கலைஞன். ஆனால் அவனுடைய எல்லா நடவடிக்கைகளும் ஒற்றறியப்படுகின்றன. அவன் நமக்கு சொல்வதைப் போல அவனைப் பற்றி வேறு யாரோ சொல்லிக் கொண்டிருக்கின்றனர். போர் நிறுத்தத்துக்காக பேசப் போவதாக இருந்தால் இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்க மாட்டேன். ஆனால் இது பாரியின் உயிர் பறிக்கும் சதி தொடர்பானது. இதை கேள்வியுற்ற பிறகு எப்படி நான் போகாமல் இருக்க முடியும்? கேள்விப்பட்டது உண்மை என எப்படி நம்பினீர்கள்? எல்லாவற்றையும் உண்மை இல்லை என நம்பு. அப்போதுதான் உண்மை எதுவோ அது மட்டும் தனித்து தெரியும். உங்களைப் போன்ற இளவரசியார்களுக்கு தான் அது முடியும். எங்களைப் போன்றோர் எல்லாவற்றையும் நம்பவே பயிற்றுவிக்கப்பட்டவர்கள். பிறகு ஏன் கேள்வி எடுக்கிறது சுகமதி? சுகமதி அமைதியாயிட்டா. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது குளவன் திட்டிலிருந்து வந்த பாரியும் காலப்பனும் குடிலில் உணவருந்திக்கிட்டு இருந்தாங்க. மத்தவங்க பாட்டாப்பிரையில உட்கார்ந்திருந்தாங்க. தேக்கன் நேற்றை போல இன்னைக்கும் வரல. தன்னோட குடில்லையே தங்கிக்கிட்டான். வாரிக்கையனும் நாகக்கரட்டின் மேலேயே இருந்துட்டாரு. உதிரனும் ஈங்கையனும் விண்டனும் எதிர்ப்புறமா நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருந்தாரு கபிலர். அவரோட மனம் மிகுந்த கலக்கத்துல இருந்துச்சு. தேக்கனிடமோ முடியனிடமோ கலந்து கொள்ளாமலேயே பொற்சுவையை அழைத்து வர சொல்லிட்டோமே அப்படின்ற தவிப்பு அடங்கவே இல்லை. அந்த நேரம் பாரிய பார்த்துட்டு முடியன் பாட்டாப்பிரை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். அவன் இங்கு வர்றதுக்குள்ள எதிரில போய் பேசிடலாம் அப்படின்னு அவனை நோக்கி போறாரு. தீப்பந்த வெளிச்சம் கொஞ்சம் தொலைவுக்கு தான் இருந்தது. ஆனாலும் வேகமா நடந்து முன்னால போறாரு. மேல இருந்து இறங்கிட்டு இருந்த முடியனை பார்த்ததும் தேக்கனோட உடல் நலம் பத்தி கேட்கிறாரு. சொற்களின் வழியே தன்னோட கவலை வெளிப்பட்டு விடாதவாறு சொல்ல முனையறா முடியன். அதே முயற்சியோடு தான் தொடர்ந்து வந்த கபிலரின் சொற்களும் இருந்துச்சு. நேற்று தன்னை தேடி வந்த காராளி சொல்லிய செய்திய பகிர்ந்துக்கிறாரு. தேக்கனையோ உன்னையோ கலந்து கொண்டுதான் அவனுக்கு மறுசொல் சொல்ல வேண்டும் என்று நெடுநேரம் காத்திருந்தேன். ஆனால் இருவரும் வந்து சேரவில்லை. வேறு வழி இல்லாமல் அழைத்து வர சொல்லிவிட்டேன் அப்படின்றாரு. அதிர்ச்சிக்குள்ளாகிறா முடியன். ஏன் அப்படி சொன்னீர்கள்? போர் சூழல் எவ்வளவு மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள். இந்நிலையில் அவர்கள் இங்கு வருவது எந்த வகையிலும் பொருத்தமல்ல அப்படின்னு சொல்றான். எனக்கும் புரிந்தது. அதனால்தான் அதை தவிர்க்க முயன்றேன். ஆனால் முடியவில்லை. நீங்கள் இருவரும் வந்து சேராததால் என்னால் வேறு முடிவெடுக்க முடியவில்லை அப்படின்றாரு. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது வீரன் ஒருத்த முடியனை பார்த்து பேசுறதுக்காக பாட்டாப்பிரையிலிருந்து மேலேறி வரான். காராளி என்பவன் நாகக்கரட்டின் வடமுனை பள்ளத்தாக்குக்கு வந்துள்ளான். அவனோடு பல்லக்கு ஒன்றும் வந்துள்ளது. கபிலரிடம் கேட்டுவிட்டுத்தான் வருவதாக சொல்கிறான். உள்ளே அனுமதிக்கலாமா அப்படின்னு கேக்குறான். முடியன் கபிலரை பாக்குறான். நாளைதான் வருவான் என நினைத்தேன் அப்படின்னு மெல்லிய குரல்ல சொல்றாரு கபிலர். வருவதன் நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னு முடியனால புரிஞ்சுக்கவே முடியல. இவ்வளவு தொலைவு வந்த பிறகு திருப்பி அனுப்புறது முறையில்ல அப்படின்னு மட்டும் தோணுது. சரி, காராளியை அங்கேயே நிறுத்திவிடுங்கள். பல்லக்கை மட்டும் அனுப்பி வையுங்கள். வழிகாட்ட நம் வீரர்கள் வரட்டும் அப்படின்னு சொல்றான். பள்ளத்தாக்கின் நுழைவு பகுதியில காராளி நிறுத்தப்பட்டான். பரம்பு வீரர்கள் 2 பேர் வழிகாட்ட அன்னகர்கள் பல்லக்கை தூக்கிட்டு பின்தொடர்ந்தாங்க. பல்லக்குக்குள் உரையாடல் இறுக்கம் கொள்ள தொடங்குது. சுகமதிக்கு அச்சமும் பதற்றமும் அதிகமாகுது. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றத அவளால நினைச்சு கூட பார்க்க முடியல. முகத்துல வியர்வை துளிர்க்குது. சிறு பல்லக்கு என்பதால் காற்றோட்டமாக இல்லை அப்படின்னு பொற்சுவை கிட்ட சமாதானம் சொல்லிக்கிறா. ஆனா பொற்சுவைக்கு வியக்கவே இல்லை. அவள் தெளிவா இருந்ததால செய்ய போற வேலை எத்தகையது அப்படின்றத பற்றி பல முறை சிந்திச்சு பார்த்துக்கிறா. வாழ்வு முன்னிலும் பொருள் பொதிந்த இடத்துக்கு தன்னை அழைத்து போவதாக உணர்றா. சுகமதியால அதை புரிஞ்சுக்கவே முடியல. இவ்வளவு பெரிய செயலுக்கு போகும்போது கூட இளவரசியால் எப்படி இயல்பு மாறாமல் இருக்க முடிகிறது? என்னதான் சிந்தனையை ஒருமுகப்படுத்தினாலும் மனதின் ஆழத்தில் இருக்கும் உணர்வு
நீருக்குள் இருக்கும் காற்று குமிழியைப் போல முகத்தில் வெளிப்பட்டுத்தானே ஆக வேண்டும். ஆனால் பொற்சுவையின் முகத்தில் எதையும் கண்டறியவே முடியவில்லையே அப்படின்னு யோசிக்கிறா. இரளிமேட்டுக்கும் நாகக்கரட்டுக்கும் இடைப்பட்ட பள்ளத்தாக்கில் சமதள பயணம் அப்படின்றதால இடுக்கி நெருக்கி உட்காரும் நிலை இல்லை. அதனால சுகமதியால இயல்பா இருக்க முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாம பொற்சுவையோட முகத்தை பார்க்கறதும், பிறகு பார்வையை தவிர்த்து குனிந்து கால் விரல்களை பார்க்கறதும், சிறு விளக்கின் அசைவை பார்க்கறதுமா இருந்தா. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால எதையோ சொல்ல தலை நிமிர்ந்து பொற்சுவைய பார்க்கறா. அவளது முகத்துல மாற்றங்கள் தெரியுது. தனக்கு இருக்கிற குழப்பம்தான் அப்படியெல்லாம் தோணுது அப்படின்னு நினைச்சு குனிஞ்சுக்கிறா. கொஞ்சம் இடைவெளிக்கு பின்னால மீண்டும் பொற்சுவையின் முகத்தை பார்க்கறா. அவளது முகத்தில் வியர்வை துளிகள் இருந்துச்சு. சுகமதி அதிர்ச்சிக்குள்ளாகிறா. திடீரென இளவரசிக்கு என்ன ஆயிற்று? பல்லக்கின் திரையை விலக்கட்டுமா இளவரசி அப்படின்னு கேக்குறா. வேண்டாம் அப்படின்னு மறுத்தா பொற்சுவை. இவ்வளவு நேரம் பேசி வந்த குரலின் இனிமை இப்போ இல்ல. அவளது எண்ணம் குழப்பத்துக்குள்ள மூழ்குவது தெரியுது. சுகமதி அவளோட முகத்தையே உத்து பார்க்கிறா. மனம் தத்தளித்தபடி இருந்தது. உனது காதில் இருக்கும் அணிகலனை கழற்று. சுகமதிக்கு புரியல. என் காதணியை ஏன் கழற்ற சொல்கிறாள் அப்படின்னு மனம் குழம்பியபடி இருக்க காதணிய கழற்றா. அவளின் கைகள் செய்து கொண்டிருந்த அதே வேலைய பொற்சுவையின் விரல்களும் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எதுக்காக இப்படி செய்ய சொல்றா அப்படின்னு சுகமதிக்கு சுத்தமா விளங்கல. சுகமதி அணிஞ்சிருந்த சிறிய வடிவிலான பூங்குழை காதணி, அதை அவள் கழற்றும் போதே பொற்சுவை தான் அணிந்திருந்த பெரிய வடிவிலான மகர குழை காதணிய கழற்றி சுகமதியோட கைகள்ல கொடுக்கறா. அதை வாங்கிக்கிட்டு புரியாம விழிச்ச சுகமதிய பார்த்து, நீ இந்த காதணியை அணிந்து கொள் அப்படின்றா. இளவரசி அணிந்திருக்கும் மகர குழை காதணியை நான் மாட்டுவதா? சொல்லும் போதே அச்சத்துல நடுங்குறா சுகமதி. ஆனால் பொற்சுவையோ, நான் வேறு காரணத்துக்காக சொல்கிறேன், அணிந்து கொள் அப்படின்றா. சுகமதி மீண்டும் மறுக்கவே சற்றே கோபத்தை வெளிக்காட்டுறா. அதுக்கு பின்னால சுகமதியால மறுக்க முடியல. பாண்டிய நாட்டு இளவரசியின் விலை மதிப்பற்ற மகர குழை காதணியை தனது காதில் அணிந்து கொண்டாள். பொற்சுவை சுகமதியின் காதுகளையே உத்து பார்க்கறா. மகர குழை காதணி ஆடிட்டே வந்தது. காதணியையே பார்த்துக்கிட்டு இருந்த பொற்சுவை பல்லக்கில் சுடர் விட்டு கொண்டிருந்த சிறு விளக்கை எடுத்து அதை சுகமதியின் கைகள்ல கொடுக்கறா. அவ என்ன செய்யறா அப்படின்னு சுகமதிக்கு புரியல. ஆனாலும் அவள் சொன்னபடி விளக்கை இறக்கி பிடிச்சுக்கிறா. பொற்சுவையோ பல்லக்கின் திரையை மிகச் சிறிய அளவு மட்டும் விலக்கி வெளிப்புறமா பார்க்கறா. இவ்வளவு சிறிய அளவு விளக்கொளியில் எதை பார்த்து விட முடியும் அப்படின்னு புரியாம தவிக்கிறா சுகமதி. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால விளக்கை மீண்டும் மேலே மாட்ட சொல்றா. சுகமதி விளக்க மாற்றா. பொற்சுவையின் மனம் சற்றே அமைதி கொண்டது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என விரைவா முடிவெடுக்க தொடங்குறா. இதை சுகமதிக்கு தெரியப்படுத்துவது அவசியம் அப்படின்னு தோணுது. இதுவரை பேசியதை விட மெல்லிய குரலில் சொன்னாள். நான் சொல்வதை கேட்டு அச்சப்படாதே. நமது பல்லக்கை தூக்கி வருகிறவர்கள் அன்னகர்கள் அல்ல. ஒரு நிமிஷம் நடுங்கி மீள்றா சுகமதி. என்ன சொல்கிறீர்கள் இளவரசி? ஆம், நினைவு தெரிந்த நாள் முதல் பல்லக்கில் பயணிப்பவள் நான். பல்லக்கு பயணத்தின் அத்தனை விதத்தையும் என்னால் எளிதில் கண்டறிய முடியும். கண்ணிமைக்காம பார்க்கிறா சுகமதி. அன்னகர்கள் பல்லக்கை தூக்குவதற்கும் மற்றவர்கள் பல்லக்கை தூக்குவதற்கும் எவ்வளவோ வேறுபாடுகள் உண்டு. அன்னகர்கள் பல்லக்கை தூக்கிச் செல்வது நீரில் மிதக்கும் பூவை போன்றது. அதுவே மற்றவர்கள் தூக்கிச் செல்வது கூடையில் தூக்கிச் செல்லும் பூவை போன்றது. வீசும் காற்றுக்கும் தூக்கிச் செல்பவரின் தோல் குலுங்கலுக்கும் பூ ஆடிக்கொண்டேதான் இருக்கும். இவர்கள் அன்னகர்கள் இல்லையா இளவரசி? ஆம், எனக்கு முதலிலேயே சிறிது ஐயம் வந்தது. ஆனால் மேடு பள்ளத்தில் பல்லக்கை தூக்கி வந்ததாலும் சிறு பல்லக்கில் இருவர் மிக நெருக்கமாக உட்கார்ந்திருந்ததாலும் கண்டறியாமல் விட்டுவிட்டேன். இப்போது சமதளத்தில் செல்லும்போது என்னுடைய மகரக்குழை காதணி அசைந்து அசைந்து தோள்களில் தட்டிக்கொண்டே இருந்தன. இவ்வளவு கனமான காதணிகள் இப்படி அசையும்படி அன்னகர்கள் ஒருபோதும் தூக்கிச் செல்ல மாட்டார்கள். அதனால்தான் உனது காதில் மாட்டி அவை அசையும் விதத்தை பார்த்தேன். திரையை விலக்கி கீழே பார்த்தது அப்படின்னு கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே பொற்சுவை சொல்றா. ஐயத்தை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டுமல்லவா? அதனால் விளக்கின் ஒளி கொண்டு தூக்கிச் செல்பவர்களின் கால்களை பார்த்தேன். அன்னகர்களின் கால்களில் முடி இருக்காது. இவர்களின் கால்களில் முடி இருக்கிறது அப்படின்னு சொல்றா. அப்படியென்றால் நம்மை தூக்கிச் செல்பவர்கள் யார் இளவரசி? நம் அன்னகர்களை நமக்கு தெரியாமலேயே மாற்ற வேறு யாரால் முடியும்? நம் பேரரசர் தான் இதை செய்திருப்பார். ஏன்? பாரியை கொல்ல நம் மூலம் செய்யப்பட்ட ஏற்பாடாகத்தான் இருக்க முடியும். சொல்லும் போதே பொற்சுவைக்கு வியர்த்து அடங்குது. கொலையை தடுக்க வருவதாக நினைத்து கொலையாளிகளை அழைத்து வந்துள்ளேன்.
சுகமதிக்கு மயக்கம் வர்றது போல இருந்துச்சு. பொற்சுவையின் கண்களை கூட அவளால பார்க்க முடியல. நீர் பெருக்கெடுக்குது. பல்லக்கு நிக்குது. பரம்பு வீரர்கள் பல்லக்கை இங்கு இருக்குங்கள் அப்படின்னு சொல்றது கேக்குது. பதறிய சுகமதி பொற்சுவையின் கைகளை இறுக பிடிச்சுக்கிறா. நான் உங்களை இறங்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே கண்ணீர் பெருகுது. அவளுடைய பிடியிலிருந்து கைகளை விலக்கி அவள் தலையை தொட்டபடி பொற்சுவை சொல்றா. பதற்றப்படாதே. நாம் எண்ணிய இடத்துக்குத்தான் வந்துள்ளோம். இனி பின்வாங்க முடியாது. நமது அறிவு நமக்கு கை கொடுக்கும். நம்பிக்கையுடன் எதிர்கொள்வோம். இல்லை, நான் கடமை தவற மாட்டேன். உங்களுக்கு எந்த தீங்கும் நேர அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு பதறா. நீ எனது கனவின் மிச்சம். உனது வார்த்தைகளில் தான் அது முழுமை கொள்ளப் போகிறது. இங்கு என்ன நடந்தாலும் பல்லக்கை விட்டு நீ கீழிறங்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சட்டென திரை விலக்கி வெளியேறா பொற்சுவை. தூக்கிட்டு வந்த 6 பேரும் தலை வணங்கி நிக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துல பரம்பு வீரர்கள் 4 பேர் நின்னுட்டு இருந்தாங்க. பல்லக்கிலிருந்து வெளிவந்ததும் எதிரில இருந்த மரத்தின் அடிவாரத்தை பாக்குறா. அங்கு நிறைய தீப்பந்தங்கள் எரிஞ்சுகிட்டு இருக்கு. மரத்தின் அடிவாரத்துல இருந்த கல் இருக்கையில 6-7 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இடது ஓரத்தில் ஆசான் கபிலர் இருந்தாரு. பாட்டாப்பிரையின் வலது ஓரத்துல பாரி இருந்தான். இடையில் முடியன், ஈங்கையன், உதிரன், விண்டன், காலம்பன் அப்படி பலர் இருந்தாங்க. ஆனால் பொற்சுவை யாரையும் பார்க்கல. நேரா கபிலரை நோக்கி நடக்கிறா. மனதுக்குள் எண்ணங்கள் புரண்டெழுந்துகிட்டு இருந்துச்சு. சோழனின் சதி திட்டத்தை எப்படி சொல்றது? உடன் வந்துள்ள பாண்டிய வீரர்களின் தாக்குதலை எப்படி தடுக்கிறது? எதுவுமே அவளுக்கு பிடிபடல. கண்களுக்கு வேற எதுவும் தெரியல. ஆசானின் முகம் மட்டுமே தெரிஞ்சது. அவர் பக்கத்துல வந்து நிக்கிறா பொற்சுவை. வேகமா வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறா. என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாத பதற்றத்தோட பணிஞ்ச ஆசானின் கால்களை தொடுறா. கண் கலங்கிய கபிலர் அவளுக்கு வாழ்த்து சொல்லி எழுந்திருக்க சொல்றாரு. ஆனால் பொற்சுவையால எழுந்திருக்க முடியல. அடுத்து என்ன செய்யறது அப்படின்றது அவளுக்கு பிடிபடல. தன் வழியாக பாரியை எப்படி அடையாளம் கண்டறிவார்கள்? தாக்குதலுக்கு என்ன உத்தியை வகுத்திருப்பார்கள் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே எழுந்தா. ஆசான் வாஞ்சையோட அவளோட தலையை தொட்டு வாழ்த்து சொல்லியபடி இருக்க, அவர் முகத்தை பார்த்ததும் பொற்சுவை கேட்கிறா. ஈங்கையன் எங்கிருக்கிறார் ஆசானே? சற்றே அதிர்ச்சிக்குள்ளானார் கபிலர். பாரியை தானே கேட்பான்னு நினைச்சோம். ஏன் ஈங்கையனை கேட்கிறா அப்படின்னு எதுவுமே புரியல. இடது கையை நீட்டி 3வதா நிக்கிறவன கை காட்டுறாரு கபிலர். பொற்சுவையோட கால்கள் அவனை நோக்கி திரும்புது. பல்லக்கின் மேற்பிடிமானங்கள் முழுவதும் உள்ளொடுங்கிய ஈட்டிகளால் ஆனவை. பொற்சுவை கபிலரை வணங்கிய பிறகு பாரியை வணங்கி பேசுவாள். அந்த கணத்தில் அவனை தாக்கி அழிக்க வேண்டும் அப்படின்ற ஆணையோடு தான் நன்கு பயிற்சி பெற்ற வீரர்களை குலசேகர பாண்டியன் அனுப்பியிருந்தார். பொற்சுவையின் கால்கள் ஈங்கையனை நோக்கி நகரத் தொடங்கும் போது பாண்டிய வீரர்கள் பல்லக்கோடு ஒட்டியிருந்த ஈட்டியை இறுக பிடிச்சாங்க. பொற்சுவையின் மனம் தள்ளாடுது. பாரி எங்க இருக்கிறான்? ஒரு நிமிஷமாவது அவன் முகத்தை பார்க்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுது. ஒருவேளை அந்த முகத்தை பார்த்து விட்டால் தன்னை அறியாமலே கைகளை குவித்து தாழ் பணிந்து விடுவோம். வேண்டாம் அப்படின்னு மனதின் அடங்காத தவிப்போட 3ஆம் நிலையில் இருந்த ஈங்கையனின் முன்னால் வந்து நிக்கிறா. அங்க இருந்த யாருக்குமே எதுவுமே புரியல. ஈங்கையனை பார்த்தபடி கைகளை குவித்து கால் தொட்டு வணங்க மண்டிடுறா பொற்சுவை. ஈங்கையன் பதற்றத்தோட அவளை தடுக்க முற்படும் போது பாண்டிய வீரர்களோட ஈட்டிகள் மின்னல் மாதிரி பாயுது. பக்கத்துல இருந்தவங்க என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து இறங்குது ஈட்டிகள். மத்தவங்க ஈங்கையனை நோக்கி ஓடி வரதுக்குள்ள கபிலரின் முகத்துல பீச்சி அடிக்குது ஈங்கையனோட குருதி. கன நேரத்துல பாட்டாப்பிரை போர்க்களமானது. எதிர்பாராத நேரத்துல தாக்குதலில் இறங்கிய பல்லக்கு தூக்கிகளை சுற்றி நின்னுட்டு இருந்த பரம்பு வீரர்கள் கண்ணிமைக்கும் நேரத்துல வெட்டி சரிக்கிறாங்க. ஒருத்தன் கூட உயிர் தப்பல. அலறல் ஒலி மேலெழும் முன்பே எல்லாம் முடிஞ்சிருச்சு. தாக்குதல் ஓசை கேட்டு பதற்றத்தோடு பல்லக்கிலிருந்து வெளியே வரா சுகமதி. மரத்தடியை பார்த்த கணத்துல ஐயோ இளவரசி அப்படின்னு உயிர் உருக கத்திக்கிட்டே ஓடுனா. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ். விடியல். நன்றி, வணக்கம்.